ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, Spotifyயோட மோட் ஏபிகேஸ் எல்லாமே டவுன் ஆயிருச்சு. ஸோ Spotify பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மோட் ஏபிகேஸ்ல மேல்வேர் இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஏ டு டி சேனல்ல மோட் ஏபிகேஸ பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த மோட் ஏபிகேஸ் எப்படி பண்றாங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. முக்கியமா அதுல ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த ரிஸ்க்ஸ் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம ஒரு ராவா இருக்கக்கூடிய மேல்வேர் வச்சு எப்படி ஒரு அட்டாக்கர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ரா மேல்வேர் ஓகேவா? ஸோ ஏபி எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு. ஓகே, இத வச்சு நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஒண்ணும் இல்ல, இத நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால். ஓகே, எனக்கு ஆப் இன்ஸ்டால் ஆயிருச்சு. தென் பார்த்தீங்கன்னா, இத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்க கனெக்ஷன் கிடைச்சிடும். ரிமோட் கனெக்ஷன். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாரி பெர்மிஷன்ஸ் கேட்கும். இந்த எல்லா பெர்மிஷன்ஸும் கேட்டாலுமே இத நம்ம ட்ரால்ஸ்ன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்டினியூ குடுக்குறேன். ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு செஷன் கிடைச்சிருச்சு. தட்ஸ் இட். ஸோ நம்ம இந்த டிவைஸோட ஆக்சஸ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாருங்க இதுல. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிவைஸ்ல இந்த டைரக்டரியில நான் இப்போ கரண்ட்டா இருக்கேன். ஓகே, நான் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் டைரக்டா ரூட் டைரக்டரிக்கு போயிடுறேன். ஸோ எல்எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸ் அண்ட் எல்லாமே இருக்கும். எஸ்டி கார்டுன்றது சிடி எஸ்டி கார்ட் அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நம்ம இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்குள்ள வந்துட்டோம். ஸோ நமக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்குள்ள இருக்க எல்லா ஆக்சஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ எந்த டைரக்டரியில் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். அங்கே டைரக்டரியோட நேம் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். டவுன்லோட்ஸ் கரெக்டாக. ஓகே, டவுன்லோடு தான் இருக்குது. ஓகே, எல்எஸ். இது நம்ம கிரியேட் பண்ண அந்த மேல்வேர் இது. ஓகே, ஸோ நம்ம அந்த டிவைஸில் ஆக்சஸ் எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சரி, நான் ஹெல்ப் கமாண்ட் கொடுக்குறேன். இந்த மேல்வேர் வச்சு என்னென்ன பண்ணலான்றதை நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு ஏபிகே ரன் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம், தென் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் ஏற்கனவே இருக்க ஆப்ஸை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூட், அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரூட்டடா இல்லை அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம். செக் ரூட் கொடுக்குறேன். ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் விர்ச்சுவல் டிவைஸ் இதில் யூஸ் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ரூட்டடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டட்னு வந்திருக்கு. ஸோ என்னோடய டிவைஸை நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்கேம் அதுவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மைக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் கமாண்டை ரன் பண்ணலாம், அண்ட் எஸ்எம்எஸ்ஸை ரீட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ உங்கள் ஓடிபி எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போஸ் வாட்ஸ்அப்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த எஸ்எம்எஸ் ரீட் பண்ணுற மூலயமா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். செஷன்ஸ் ஓகே, ரீட் ரைட் டவுன்லோட். ஓகே, ஒரு ஃபைலை அவங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அவங்க ரியல் டைமில் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிவைஸில் இருக்க நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண முடியும் யாருக்கு வேணாலும். டம்ப் எஸ்எம்எஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ உங்களுக்கு இருக்க எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சிஸ்டம்க்கு டம்ப் ஆயிரும். அண்ட் தென் கான்டாக்ட்ஸ் அண்ட் தென் கால் லாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம டிவைஸ், இந்த டிவைஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷினுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான மேல்வேர். அண்ட் தென் இதை தான் பார்த்தீங்கன்னா விக்டிம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை டச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செஷன்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் தென் ஒன்ஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி லாஸ் பண்ணிட்டோம்னா அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிரும். அண்ட் தென் அகைன் அவங்க டச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செஷன் கிரியேட் ஆகும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு யூசேஜே கிடையாது அப்படின்றப்ப விக்டிம் இதை ஒன்ஸ் டச் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகவே மாட்டான். ஒன்ஸ் அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் தென் இன்டர்நெட் கனெக்ஷன் டவுன் ஆச்சுன்னா இது திருப்பி அந்த விக்டிம் பார்த்தீங்கன்னா போய் டச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு தான் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தடாக பார்த்தீங்கன்னா ஒரு விக்டிமை ட்ரிக் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஏபிகேல எதாவது பயன் பண்ணுவாங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஏபிகே இப்போது
நார்மலா ஒரு ஏபிகேல இத எம்பெட் பண்ணி குடுத்தாங்கன்னா, அது ஒரு விக்டிம்க்கு பெர்சனலா ஸ்டடி பண்ணி அவன் இந்த ஆப் யூஸ் பண்ணுவான். அப்போ இதில இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றப்போ, அது பெர்சனல் விக்டிம்க்கா யூஸ் ஆகும். பட் இது பார்த்தீங்கன்னா, காமன் அட்டாக். அதாவது குளோபலா பார்த்தீங்கன்னா, இத அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறப்போ இத ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஆப்ல அதில மோட் ஃபங்ஷன் ஆட் பண்ணிட்டு, அண்ட் தென் அதில இந்த மாரி ஒரு ட்ராஜன எம்பெட் பண்ணி விட்டுட்டா, அந்த விக்டிம்க்கு பார்த்தீங்கன்னா, அவனுங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரீமியம் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்றதுல மட்டும் தான் இருக்கும். இத பத்தி அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இப்ப Spotify, மோட் ஏபிகே இந்த மாரி ஆப்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும். எப்பயுமே எனேபிள்ல இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்லயே ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அட்டாக்கருக்கு ஒரு பயங்கரமா பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ஷன் மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு பிக் அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் தென் இதில பார்த்தீங்கன்னா, எப்படியும் டெய்லி அவங்க பார்த்தீங்கன்னா, Spotify யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி நைட் ஃபுல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டேஞ்சரஸான மேல்வேர் தான். ஓகே. ஸோ இது நம்ம Spotify மோட் ஏபிகேல இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இத எம்பெட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஈவில் ராய்ட் நெறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிகேக்குள்ள எம்பெட் பண்ணுவாங்க. இப்போ இந்த Spotify மோட் ஏபிகேல மேல்வேர் இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க். இத ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா, MOBSFன்னு சொல்லுவாங்க. இத பார்த்தீங்கன்னா, மொபைல் பென் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில ஜெனரேட் பண்ணக்கூடிய ஸ்கோர் வச்சு இதில நமக்கு மேல்வேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து மொபைல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில நம்ம அந்த Spotify மோட் ஏபிகேவ நான் இப்ப இதில குடுத்து அனலைஸ் குடுக்குறேன். இப்போ இதில நீங்க இது அப்லோட் அண்ட் அனலைஸ் ஆகணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 2 ஹவர்ஸ் கிட்ட டைம் ஆகும். அண்ட் மோர் தென் அதுக்கு மேல கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதில அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்கோர் ரிப்போர்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. இதோட ஸ்கோர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு செக்யூரிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50 வந்திருக்கு. இது ஒரு மாடரேட்டான ஸ்கோர் தான். ஸோ இதில இந்த ஸ்கோர் வச்சு நம்ம இதில செக்யூரிட்டி ரிஸ்க் இல்லன்னு சொல்ல முடியாது. அதே டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இத நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. நமக்கு ஓகே. இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு டேஞ்சர் ஸ்டேட்டஸ்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட் அக்கவுண்ட்ஸ். ஸோ இதில லாகின் பண்ணக்கூடிய அக்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிஸ்க்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ் லாகின் பண்ணுவோம். அந்த அக்கவுண்ட் எல்லாமே நமக்கு ஃபிஷிங் ஆகுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஓகே. இது எல்லாமே நார்மல்ல இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த ஆப்பெல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போஸ்ட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க டேஞ்சர் ஸ்டேட்டஸ்ல குடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இங்க ரீட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த ரிஸ்க் மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த ஆப் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், மொபைல் டிவைஸ்ல என்னென்ன ஃபைல்ஸ், சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே இவங்கனால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இவங்க அந்த ட்ராஜன் இதில பில்ட் பண்ணியிருந்தா. ஓகே. ஓகே. இதோட ஸ்டேட்டஸ அனலைஸ் பண்ணி பார்த்ததுல, இதில கண்டிப்பா ரிஸ்க் இல்லன்னு சொல்ல முடியாது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல கண்டிப்பா நமக்கு ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ யூஸ் பண்றத நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட்ஸ் அண்ட் பெர்சனல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாட் ஒன்லி Spotify. ஸோ நீங்க மோட் ஏபிகேஸ் எது யூஸ் பண்ணியிருந்தாலுமே, அதில இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் நமக்கு கண்டிப்பா இருக்கும். இல்லாம இருக்காது. ஸோ அத நீங்க யூஸ் பண்றதுக்கு தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மேல்வேர் அண்ட் தென் எப்படி அந்த மேல்வேர ஒரு ஏபிஐக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத, ஒரு அட்டாக்கர் எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.